தொடர்ந்து நீங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசுறீங்க, திமுக பண்ணக்கூடிய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறீங்க. இடதுசாரி பத்திரிகையாளராக இருந்தா அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட், வலதுசாரி பத்திரிகையாளர் இருந்தா அது குற்றச்சாட்டு. உங்களுடைய காயினேஜ் எப்படி இருக்கு பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல, அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? வலதுசாரி பத்திரிகையாளர் ஏன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு, வலதுசாரி பத்திரிகையாளர் இருக்கிறது குற்றமா என்ன? அப்ப இடதுசாரி பத்திரிகையாளர் இருக்க குற்றம்னு சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. முரசொலியோட ரிப்போர்ட்டர் வந்து ரிப்போர்ட்டர்னு ஒத்துப்பீங்க, நீ எல்லாம் டிரைவரா? நான்தாயா. விஜயபாரத்தோட ரிப்போர்ட்டரோ ஒரே நாடோட ரிப்போர்ட்டரோ நீங்க ரிப்போர்ட்டர் ஒத்துப்பீங்களா? அவர் வந்து நீங்க வந்து வலதுசாரி அப்படின்னு சொல்லி அவர் பிஜேபி சங்கின்னு சொல்லுவீங்க. ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? அப்ப முரசொலி என்ன கட்சி பத்திரிகை தானே? நமது எம்ஜிஆர் என்ன கட்சி பத்திரிகை தானே? எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? கேப்டன் டிவில மக்கள் டிவில வேலை பார்க்குற எல்லாரும் பத்திரிகையாளர்கள். ஆனா பிஜேபியில இருந்து ஒருத்தர் இருந்தாருன்னா பத்திரிகையாளரே கிடையாது, வந்து சங்கி வலதுசாரி. என்னடா புத்தாட்டது? இப்ப அண்மையில வெற்றிமாறன் பேசிய விஷயம் வந்து சர்ச்சையா மாறிச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் வந்து ஹிந்துவா அல்லது வந்து சைவரா? இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது, கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். நீங்க கேக்குறது நான் வந்து ஆம்பளையா மனுஷனா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஆம்பளை தான் மனுஷனா இருக்க முடியும், மனுஷன் தான் ஆம்பளையா இருக்க முடியும். இதுல ஆம்பளையா மனுஷனா கேட்டா நான் என்ன சொல்றது? பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. சைவமா இந்துவாங்கிற கேள்வி எப்படி வருது எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்துங்கிறது சைவம் தானே, சைவங்கிற இந்து தானே, ரெண்டு கண்ணு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? நீங்க ஒரு பத்திரிகையாளர், ஓகே, எங்க வேலை பாக்குறீங்க? அப்ப நீங்க பத்திரிகையாளரா ஐபிசி தமிழா அது சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளரா சாணக்கியாவா? இதுவா இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? வேற யாரு? நான் தான். வரலாற்றுங்கும் போது நம்ம உண்மையை பேசணும். உண்மையை பேசும்போது அப்ப வந்து அவர் சைவரா வாழ்ந்திருக்கார் இல்ல சைவரா வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் கொடுக்குறாங்க. ஒரு செக்ட் தானங்க சைவம். அதான் சைவரா வந்து நானும் வைணவர் நான் சொன்னேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட்டை நம்ம மாட்டிட்டு பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ரங்கராஜ் பாண்டே வந்து ராஜராஜ சோழனை இந்துவா அடையாளப்படுத்தணும் விருப்பப்படுறாரா, சைவமா அடையாளப்படுறாரு? அவர் என்னவா இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறாரு. நீங்க தான் அடையாளத்தை மாத்த ட்ரை பண்றீங்க. நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படா கண்டுபிடிக்கிறீங்க? உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ணது என் வெண்டை. திரு வெற்றிமாறன் அவர்கள் பேசுவதற்கு முந்தைய நிமிடம் வரை யாரா ராஜராஜ சோழன் பற்றி பேசியிருக்கீங்களா? ராஜராஜ சோழன் ஆட்சி முறை பற்றி பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு சும்மா பொழுது போலன்னு ஒரு டாபிக் எடுத்து கிளம்புவீங்க. எது டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன்? போரடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். அவர் சைவரா இருக்கிறத விட நீங்க வந்து இந்துவா மாற்ற முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறது ஒரு சாராம்சம். அதாங்க இந்து தானங்க சைவம். என்னங்க நீங்க குழந்தை புள்ள மாதிரி கேள்வி வைக்கிறீங்க? இந்த பாரு, திரும்ப நீ அதே ஏரியாக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணும்? நீங்க இந்தியரா தமிழரா? இந்திய தமிழன். நான் தமிழன், இந்தியால இருக்கிறேன், அதனால இந்திய. தமிழனா இந்துவா? தமிழனா இந்தியா? கரெக்டா சொல்லு. என்ன எனக்கு புரியல. எங்க கொஞ்சம் திரும்ப சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். கமலஹாசன் அவர்கள் சொன்னார், என்ன அன்னைக்கு இந்து மதமே கிடையாதுங்க, ஆதிசங்கரர் தான் இந்த ஷண்மதம்ங்கிறத ஒண்ணாக்குனாரு அப்படின்னு. ஆங்கிலேயர்களும் பிற நாட்டவர்களும் பிற மதத்திலும் ஏற்றுக்கொண்ட காலமே சங்கரருக்கு 8ஆம் நூற்றாண்டு. ராஜராஜன் எந்த நூற்றாண்டு சொல்லுங்க? 1000 வருஷம் இருந்த முன்னாடி இருந்த ராஜராஜன் ஹிந்துவா சைவமான உங்களுக்கு குழப்பம் வருது. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். 3000 வருஷம் முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற மனுசுபதி எப்படிங்க இந்துவா மாறிச்சு? அன்னைக்கு இந்து மதம் இருந்ததா? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஊர் பூரா சொல்றீங்களே மனுஸ்மிருதி எதிர்ப்போம், சனாதன தர்மத்தை எதிர்ப்போம், இந்து மதத்தை எதிர்ப்போம் சொல்றீங்களே. இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயித்துக்காகத்தான். 1000 வருஷம் முன்னாடி எங்களை இந்துன்னு சேர்க்க மாட்டீங்க, 3000 வருஷம் முன்னாடி எங்களை இந்துன்னு சேர்த்துருவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மனுஸ்மிருதி எப்படி இந்து மத நூலாச்சு? சட்டத்துல இல்ல, நாடப்புல இல்ல, நாட்டுல இல்ல, எந்த மதம் ஏற்கல, யாரும் சொல்ல, எனக்கு எங்க இருக்குன்னு நீங்களும் படிக்கல, நானும் படிக்கல. மனுஸ்மிருதி கொண்டு வந்துட்டாங்க, இந்து மதம் கொண்டு வந்துட்டாங்க. இந்து மதம் சனாதனம். நேத்து வரைக்கும் அண்ணன் திருமணம் சொல்றாரு, சனாதனம் எங்க இருந்துச்சு? ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்ப 3000 வருஷம் முன்னாடி சனாதனம் இருந்துச்சு, 1000 வருஷம் முன்னாடி இல்ல. திரும்ப ஒரே விஷயம் பேசுறது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. தென்காசியில தேன் மிட்டாய் கொடுக்காததுக்கும் மனு தர்மத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பச்சை பிள்ளைக்கு ஏன் தேன் மிட்டாய் கொடுக்க மாட்டீங்க? போங்க, உங்க வீட்டுல எல்லாட்டும் சொல்லுங்க, தேன் மிட்டாய் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. போங்க.
கொடுக்க மாட்டாங்கடா, எங்க ஊர்ல கட்டுப்பாடு வந்திருக்கு. இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். 75 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கீங்கல்ல, 60 வருஷம் ஆண்டுட்டு இருக்கீங்கல்ல, பெரியாருடைய மண்ணுன்னு சொன்னீங்கல்ல, பெரியாரோட மண்ணில் என்ன நடந்துருச்சு நீங்க சொல்லுங்க. அந்த 3 இடியட்ஸ் இப்ப பேச சொல்லு பங்கு. யோ 50 வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்து என்ன பண்ணீங்க? தொண்டு செய்து பழுத்த பழம் பெரியார் என்ன செஞ்சாரு? இப்போ தமிழரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்குது இல்லையா? யாரு? ராஜராஜ சோழன். அவர் தமிழரான்னு கேட்டா அப்ப நான் என்ன பதில் சொல்றது? நீங்க அவர் மனுஷனான்னு கேட்பீங்க, அப்புறம் அவர் இருந்தாரான்னு கேட்பீங்க. இத்தனை கல்வெட்டு வச்சுக்க நல்ல மனுஷன் ஒருத்த ஆதாரத்தோட இருக்கான், அதனால தப்பிச்சாரு. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இல்ல ராஜராஜ சோழன் வந்து தன்னை இந்துவாவே வந்து காட்டினது இல்ல, அவர் வந்து சைவர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அடுத்த லைன் தெரியல, அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. வணக்கம் திரு அமர் சார். வணக்கங்க வணக்கங்க. மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கினதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கடந்த 2 நாட்களாகவே இங்க தமிழ்நாட்டில் பெரிய பயணம். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர், ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியலடா. ஒரு 1.5 மணி நேர கூட்டம் உள்ள மீட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. பெரிய ஆலோசனை. எதற்காக? தங்களை அழிப்பதற்காக. என்ன 1.5 மணி நேரம் கூட்டம். என்ன அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு? இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ண சொல்லிட்டாரு. எங்களுக்கு வேற சில செய்திகள்லாம் வந்திருக்குது, அதை தான் உங்ககிட்ட கேட்க கூப்பிட்டோம். இது ஏன்டா மெல்ல கேக்குற? நல்ல சத்தமா கேட்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. பெத்த அப்ப உயிரோட இருக்கும்போது தமிழ்நாட்டில் வெற்றிடம் இருக்கு என்ன அர்த்தம்? உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத சூழ்நிலையில் ஒரு வெற்றிடம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? திமுகவை திட்டுங்க. அதான் நாங்க டெய்லி செஞ்சுட்டு இருக்கோமே. மாதேஷ்காக வேணா பாராட்டுறேன். ஒரு 4 விஷயம் சொல்லுங்க, எதுக்காக பாராட்டணும் சொல்லுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ராகுல் காந்தி கூட இப்படி வந்து சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரு காங்கிரஸ்க்கு. நீங்க பண்ற சப்போர்ட் ரொம்ப ஓவரான. 8 வருஷத்துல ஒரே ஒரு கரப்ஷன் பாஸ், யூ ஷோ மீ ஒன் கரப்ஷன், நான் உங்க காலை தொட்டு நான் வெளியே போயிட்டேன். திமுக இன்னைக்கு வந்து குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்கு. அதிமுக சிதறுண்டு கிடக்குது. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி ஒரு அடி கூட வாங்காம திமுக இன்னைக்கு வந்து குடும்ப அரசியல் நடத்திட்டு இருக்கு. ஒத்துட்ட பாரு. You are a great man. ஆன் ஸ்டேஜ்ல பொதுக்குழுல பேசுறாரு. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கு என்னையே பாம் பிளாஸ்ட்ன்ட்டான். அத வந்து சிலிண்டர் பிளாஸ்ட்னு எத்தனை உருட்டுறாங்க பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. உங்களுக்கு யார் தகவல் சொன்னாரோ இஸ் ஏ டுபாக்கூருங்க. இஸ் ஏ டுபாக்கூர் நம்பர் 1ங்க. நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. பெட்ரோல் டீசல் விலையை கொஞ்சம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 15 ரூபாய் குறைச்சு விட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷம். பிஜேபி ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல சரி தமிழ்நாடு விட 15 ரூபாய் கம்மி. அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அங்க 2 ரூபாய் குறைக்க வேண்டியது பாலுக்கு 12 ரூபாய் ஏத்த வேண்டியது. அங்க 1 ரூபாய் தொட வேண்டியது எலக்ட்ரிசிட்டி பில் அப்படியே டபுள் ஆக்க வேண்டியது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. மேயர் அந்த அம்மா ஏதோ கேள்வி கேட்கறாங்க, பிரஸ் அடிச்சு விடு சொன்னது யாரு? எவ்வளவு தூரம் எல்லாம் சுத்தப்படுத்திருக்கீங்க சொல்லுங்க. உன்னை அமைச்சர் சொல்றாரு, தங்கச்சி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு. திராவிட மாடல் அமைச்சரை பொறுத்தவரை அடிச்சு விடு யாரு கேட்க போறாங்க? சார் அவர் என்ன மீனிங்ல சொல்றாருன்னே தெரியாம ஏன் நீங்க சார், எனக்கு நீங்க புரியல உங்க சார். propaganda அடிச்சு விடுன்னு எடுக்கிறீங்க. சொல்றது என்ன சார்? அடிச்சு விடு, அதுக்கு என்ன சார் மீனிங்? முதலாளிகளுக்கு வித்துட்டாங்க பிஜேபி, மோடி அமித்ஷாவும். வெரி குட், நான் இந்த சொல்றேன். நாட்டையே பாதி கார்ப்பரேட்டுகளுக்கு வித்துட்டாங்க. சரி, முடிஞ்சதா ஸ்கிரிப்ட்? ஸ்கிரிப்ட் இல்ல சார். இப்ப நான் பேசுறேன். வலிமையான கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கும் வல்லமை பாஜகவுக்கு இருக்க. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண வந்துருச்சுன்றீங்களா? அதிமுகவும் பிஜேபி அண்ணன் தம்பிங்க. யார் அண்ணன் யார் தம்பி? அவன் தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், இப்ப அவன் அண்ணன். உத்தரப்பிரதேஷ், பீகார் எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருந்தது கட்சி. குறுக்கு வழியில ஆட்சியை பிடிச்சாங்க. திருட்டு ரயில் ஏறி வந்தவன் எல்லாம் பேசக்கூடாது. ஒருவேளை ஆட்சி கவுந்துருச்சுன்னா நாங்க கவுக்க மாட்டோம். சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க.
அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்